வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவரை கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்த கும்பல். சிறையில் இருந்து வெளியே வந்ததும் வெட்டி கொலை செய்வோம் என ஏற்கனவே பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்ததன் பின்னணி. பகை இன்னும் முடியல, பகை வளரும் என கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டி திகைக்க வைக்கும் மதுரையில் தொடரும் கொலைகளின் பின்னணி. வெள்ளைக்காளியின் ஆதரவாளரான குட்டி சாக்கு கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் கரிமேடு பகுதி சம்பவத்தன்னைக்கு குட்டிச்சாக்கோட அம்மாவும் அண்ணனும் தங்களுடைய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. போகும்போது பாதையில இருந்த குட்டிச்சாக்கு என்ற அஜய் பிரசன்னாவை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தப்போ வீட்டு கதவு திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா குட்டிச்சாக்கு என்கிற அஜய் பிரசன்னா இறந்து கிடந்ததை பார்த்து கதறி எழுதிருக்காங்க. அத பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அஜய் பிரசன்னாவோட உடம்ப பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சு விசாரணைய தொடங்கியிருக்காங்க. மதுரை மாவட்டம் கரிமேடு பகுதியில் உள்ள சகாய மாதா தெருப்பகுதியைச் சேர்ந்தவர் குட்டிச்சாக்கு என்கிற அஜய் பிரசன்னா. இவரும் இவரோட அண்ணனும் மதுரை வெள்ளைக்காளிக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லப்படுது. குட்டிச்சாக்கு மேல கொலை, கொள்ளை, அடிதடின்னு 13 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அடிக்கடி போதையில தகராறுல ஈடுபடுறதோட அடிதடி வழக்குகள்லையும் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இது போன்ற அடிதடி வழக்குல சிறைக்கு போயிருந்த குட்டிச்சாக்கு 4 நாளைக்கு முன்னதான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து நண்பர்களோடு சுற்றி திரிந்த குட்டிச்சாக்கு தன்னோட நண்பர்களோட சேர்ந்து திரும்பவும் அடிதடியில இறங்கியிருக்காரு. இந்த நிலையில தன்னோட நண்பரான தனசேகரன் என்பவரை முன்பக காரணமா சிலர் தாக்கியதா சொல்லப்படுது. இத குட்டிச்சாக்கு கிட்ட சொல்ல தனசேகரனை கூட்டிட்டு போய் தாக்கியவங்க கிட்ட குட்டிச்சாக்கு பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதனால 2 தரப்புக்கும் கை கலப்பு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த கும்பல் குட்டிச்சாக்கோட வீட்டுக்கு வந்து உங்க பையனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க. அதை கேட்டுட்டு தன்னோட பையனை எச்சரித்த தாய் ஒழுங்கா இருக்க சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு நைட்டு குட்டிச்சாக்கு அளவுக்கு அதிகமான போதையில வீட்டுக்கு வர உறவினர் வீட்டுக்கு போக தயாராக இருந்த குட்டிச்சாக்கோட அம்மாவும் அண்ணனும் போதையில இருந்த குட்டிச்சாக்க வீட்டுக்குள்ளேயே படுக்க வச்சுட்டு வெளியே பூட்டு போட்டு பூட்டிட்டு கிளம்பி போயிருக்காங்க. இதை நோட்டமிட்டு இருந்த ஒரு கும்பல் தான் பூட்டியிருந்த பூட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள புகுந்து குட்டிச்சாக்க அறிவாளால சரமாரியா வெட்டி கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. இது தெரியாம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த குட்டிச்சாக்கோட அம்மாவும் அண்ணனும் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்த குட்டிச்சாக்க பார்த்து கதறி அழுதிருக்காங்க. இந்த கொலை சம்பந்தமா பேசின குட்டிச்சாக்கோட அண்ணன் தன்னோட தம்பி சிறையில இருக்கும் போதே சில கும்பல் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வெளியே வந்த உடனே குட்டிச்சாக்க போடுவோம்டா அப்படின்னு மிரட்டியதாகவும் கூறியிருக்காரு. அந்த கும்பல் தான் தன்னோட தம்பிய கொலை செஞ்சிருக்கணும்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 2003ஆம் ஆண்டுல இருந்து மதுரையில BK குருசாமி குடும்பத்துக்கும் வெள்ளைக்காளி குடும்பத்துக்கும் இடையே நடக்கிற பிரச்சனை இப்ப வரைக்கும் 22 கொலைகள் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. தற்போது வெள்ளைக்காளி ஆதரவாளரா செயல்படக்கூடிய குட்டிச்சாக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் மதுரையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு மட்டுமில்லாம இறந்து போன குட்டிச்சாக்கு என்கிற அஜய் பிரசன்னாவோட கண்ணீரஞ்சலி போஸ்டர்ல பகை வளரும்னு வாக்கியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. மதுரையில பழிக்கு பழியா பல கொலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில பெரும் அச்சத்தையும் கவலையையும் உண்டாக்குறதா இருக்கிறதோட காவல்துறையினர் இந்த சம்பவத்துல தலையிட்டு தீர்வு காணணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.